அட ஒன்று போனால் ஒன்று வந்துருதுங்கிற கதையாக மழை காலம் போய் பனிக்காலமே வந்துருச்சு. என்னதான் சீசன் மாறினாலும் சீசனுக்கு வர காய்ச்சல் சளி மட்டும் மாறவே மாட்டேங்குது. வருஷம் எப்படியாவது வந்துருது. சரி வீட்லேயே அதுக்கு ஒரு மருந்தை போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்த சிக்கனை வச்சு செஞ்ச ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு எலும்போட இருக்க ஒரு 100 கிராம் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சோடனே அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, 4 மிளகு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், 2 கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா நிறமாறினதுக்கப்புறம் அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்குவோம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 லிட்டர் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ஊற்றி லெமன் ஜூஸ், மிளகு சீரகத்தூள், கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான சிக்கன் சூப் ரெடி ஆயிருங்க.